ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் ஒரு 3 பொருள் இருந்தால் சூப்பரான ஸ்வீட், அதாவது எள்ளு உருண்டை ரெடி. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல நிலக்கடலை உரித்து எடுத்துக்கலாம். பாருங்க, நான் நல்லா உரித்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணால் கடையில் வாங்கிக்கோங்க. மொத்த கடலையும் உரித்து எடுத்துடலாம். ஒன்று ஒன்று நல்லா இருக்குது, ஒன்று ஒன்று அதில் சொத்தையாக இருக்குது. அதில் உரிக்கும் போது பார்த்து தான் உரிக்கணும். பாருங்க, நான் உரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ மாவு பேசிக்கிறதுக்கு ரெடி பண்ணணும். அதுக்காக நான் ராகி மாவு தான் எடுத்திருக்கேன். ராகியில் தான் செய்யணும். அதை முதல்ல ஜலிச்சிக்கலாம். ஏன்னா இதில் சின்ன சின்னதாக ஏதாவது தூசிலாம் இருக்கும், அதனால் நான் ஜலிச்சிக்கிறேன். இது நம்ம கடையில் கொடுத்து அரைச்சிட்டு வந்த மாவு, நம்ம நிலத்தில் விளைஞ்ச ராகி வச்சு அரைச்சிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வேணுன்றப்ப எடுத்து ஜலிச்சிக்கலாம். நல்லா ஜலிக்கணும். நீங்கள் கடையில் கூட மாவு வாங்கிக்கோங்க. இருக்கிற மாவெல்லாம் ஜலிச்சு எடுத்துடுறேன். அதில் நீங்களே பார்த்தீங்கன்னா ஜலிச்சு முடிச்சதுக்கப்புறமா அதில் குட்டி குட்டியாக அந்த ராகி இருக்குல்ல, கேழ்வரகு, அது கொஞ்சம் மாவு இல்லாமல் அப்படியே இருக்கும். பாருங்கள், பருத்தி எவ்வளோ இருக்குன்ட்டு. அதனால தான் ஜலிச்சிக்கிறது. இப்போ ஜலிச்ச மாவு இருக்குல்ல, இதை ஒரு கடாயில் கொட்டி கொஞ்சமாக உப்பு, தூள் உப்பு சேர்க்கணும். கொஞ்சம் தூள் உப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தா ஒரு நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்காக தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்க. ரொம்ப இது பண்ணி வச்சிங்கன்னா தீஞ்சிரும். பாருங்கள், போதும். இந்த அளவுக்கு வருந்தா லேசாக வறுத்து எடுத்தால் போதும். இப்போ நிலக்கடலையை வறுத்து எடுத்துக்கலாம். உடிச்சு போட்ட ஒரு டொக்கு இருக்குது பாருங்கள், அதை எடுத்துகிட்டு அப்படியே வறுத்துக்கலாம். உங்களுக்கு நார்மலாக நீங்கள் சட்னிக்கு வறுப்பீங்களா, அது மாதிரி தான். நல்லா வறுத்துக்கலாம். இது இந்த தோலெல்லாம் எடுத்துடணும். நான் தோல் எடுக்கிற அதை வீடியோ எடுக்க மறந்துட்டு வீடியோ எடுக்கலை. ஆனால் அது தோலெல்லாம் எடுத்துடணும். நல்லா வறுந்துடுச்சு. இப்போ இது ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவு பிசைஞ்சிடலாம். மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசையணும். ஒன்றா அதிகமாக பிசைஞ்சிங்கன்னா தண்ணி அதிகமாக ஊற்றிட்டா நல்லா இருக்காது. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவு செய்வாங்கள்ல, அதுக்கு விட கொஞ்சம் இலங்கனா இருக்கணும். அதுதான் பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைகிறேன். ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா கொல கொலன்னு போயிடும். அப்புறம் திரும்ப மாவு கொட்டி இது பண்ணுறதா இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். பாருங்கள், தண்ணி சேர்த்து பிசைகிறேன்னா அது மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. ஓரளவுக்கு பிசைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும், லைட்டாக தண்ணி சேர்க்கணும். இருக்கிற எல்லாம் இந்த மாவில் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். அதை அழுத்தி பிசைகிறப்போ நல்லாயிருக்கும், சாஃப்டாக வரும். தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டேன். இது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி வச்சுக்கணும். ஏன்னா இதில் தவாவில் போட்டுக்கணும். நான் 6 உருண்டை எடுத்திருக்கேன். வெல்லம் இது மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த ராகி உருண்டை இருக்குல்ல, அதை தவாவில் போட்டு இது பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி சப்பாத்தி மாதிரி தான், 2 பக்கமும் நல்லா வேகணும். நம்ம அடை செஞ்சோங்கள்ல, அடை செஞ்சுருக்கா, அது வீடியோவும் இதில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அப்படி 2 பக்கமும் திருப்பி போட்டு 6 இதையும் செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், அதை நான் சொன்னல, அதுக்கு இதெல்லாம் எடுத்துருச்சு பாருங்கள், கடலையோட தோலெல்லாம் எடுத்துருச்சு. அதை மிக்சியில் மாற்றி அரைச்சிட்டு மிக்சியில் எல்லாம் ஒட்டுக்கா போட்டு அரைக்காதீங்க. நான் போட்டு அரைச்சா அப்போ அது செட் ஆகலை. அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் தனித்தனியாக போட்டு அரைச்சிக்கோங்க. வெல்லம் தனியாக ஃபஸ்ட்டு இது இருக்குல்ல, பேர்னா ராகி அடை, அதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நிலக்கடலை அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் வெல்லம் அரைச்சி 2 மிக்ஸ் பண்ணிங்கன்னா எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அப்படியே உருண்டை பிடிச்சிங்கன்னா உருண்டை நல்லா வரும். அவ்வளோதான், சுவையான எள்ளு உருண்டை ரெடி.
கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னமோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.